அது இப்படி ஒரு பயோகிராஃபிக்கல் ஃபில்ம் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் எதுக்கு எடுத்துக்கிட்டு இல்லை அப்படி இல்லை, வருத்தப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் யாரும் எதுவும் இழந்துடல, அவ்வளோதான். நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்து இவ்வளோ இன்னல்ல இருந்து ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் கடந்து வந்து இன்னைக்கு வந்து இந்த காண்றப்ப கும்பிடுவதற்கு கைகள் பத்தாதுனே, உண்மைக்கானே அத்தனை கைகள் வந்து அவளும் கும்பிடணும்னே. எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கீங்க. வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று இந்த படம் பார்த்தேன். நான் பார்த்தேன்றத விட பார்ப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு மாரியண்ணே. ரொம்ப நன்றிங்கண்ணே. இந்த படம் பார்த்துட்டு வெளியில் வரப்போ எல்லாத்துக்கும் என்ன ஒரு கணம் இருந்துச்சோ அதே கணம் தான் எனக்கு இருந்துச்சு. வெளியில் வந்த உடனே மாரியண்ணனை இறுக்கி கட்டிப்பிடிச்சேன். அத்தனை முத்தங்கள் கொடுத்தேன். அவர் முகத்திலே நினச்சிட்டு நினைக்கிறேன் நான் முத்தம் கொடுத்தேன். நான் இருக்க கட்டிப்பிடிச்சது எந்த அளவுக்கு கட்டிப்பிடிச்சேன் எனக்கு தெரியலை. கண்டிப்பாக என்னோடய கை தடம் அவர் மேலே பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. படம் பிடிச்சது அப்படின்றத விட மிஸ்கின் சொன்ன மாதிரி பாடம் தான். என் வாழ்க்கையிலையும் அது எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்காது. கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கையும் அது பார்த்ததுனால தான் ஒரு விஷயத்தை படம் பண்ண முடியும். சும்மா ஒருத்தர் மட்டும் ஒரு வாழ்க்கைக்குள்ள இருந்த மட்டும் அது படமாக கொண்டு வந்துட முடியாது. எல்லார் வாழ்க்கைக்குள்ள இது இருக்குது. நான் அதை பார்த்துருக்கேன். எல்லாரும் சொன்னாங்க இது முதல் படம் அப்படின்னு அண்ணனுக்கு, அவர் பண்ண வேண்டிய முதல் படம் அப்படின்னு. இது 4வது படம் அவர் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கான பெருமையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது முதல் படமாக பண்ணியிருந்தாருன்னா மாது செல்வராஜன் நம்மளோட வாழை அப்படின்னு போயிருக்கும். எல்லாரும் பார்த்துருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல நல்ல விதமாக எழுதியிருப்பாங்க. அதற்கு முன்னாடி 3 படங்கள் பண்ணி மாது செல்வராஜன்னா யார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவை பண்ணிட்டு இப்போ நான் பண்ணுறேன் என்னோட முதல் பதிவை. இது வரைக்கும் அடிச்சதா சும்மா நான் அது போர் கிடையாது, செக்ஸு கிடையாது, இப்போ அடிக்கிற மாதிரி இதாண்டா செக்ஸு அப்படின்னு நினச்சி அடித்த மாதிரி இருந்த படம். அதனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய மேடை, இத்தனை பெரிய இயக்குநர்கள், இன்னைக்கு தலை சிறந்த இயக்குநர்கள், சினிமாவுக்கு முக்கியமாக டெக்னீஷியனுங்க, தயாரிப்பாளர்கள், ஒட்டுமொத்த பேர் சேர்ந்து எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா அந்த உறவுகள் அத்தனை பேர் வந்து சேர்ந்து எப்படி அதை கொண்டாடுவாங்களோ அதே போல் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிற உறவுகள் அத்தனை பேருமே வந்து இன்னைக்கு ஒருத்தர் இங்கே நிற்க வச்சு கொண்டாடுறாங்கண்டா அதற்கு தகுதியான ஆள் கண்டிப்பாக இந்த மாது செல்வராஜன் இருக்கான்ற நான் ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறேன். வாழ்த்துக்கள்னு உங்களை பெற்றவங்களுக்கும் உங்கள் கூட இருந்த மற்றவங்க எல்லாருக்கும், உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், உங்கள் மண்ணின் மைந்தர்கள், உங்கள் உறவு எல்லாரும் காலங்காலமாக சந்தோஷப்பட்டு ஒரு மலை மேலே ஏறி நின்று வான வீர கத்துறதுக்கான தகுதியான ஒரு படமாக இருக்குன்னு நினைக்கிறேனே, தகுதியான மனிதராக நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேனே. ரொம்ப சந்தோஷனே. அதே மாதிரி அந்த ஸ்கூலில் வந்து எனக்கு அந்த மாதிரி லைஃப் இருந்திருக்கு. நான் ஸ்கூலில் படிக்க போகல, சாரி நீங்கள் டக்குன்னு பதற வேண்டாம். எங்களுக்கு அந்த மாதிரி நானும் லவ் பண்ணியிருக்கேன். அந்த டீச்சர் இல்லை, இந்த டீச்சர் கொண்டு ஒரு டிஃபன் பாக்ஸர், அந்த டீச்சர் டெய்லி வந்து நல்ல சாப்பாடாக கொண்டு வருவாங்க. அந்த டீச்சர் அம்மா வந்து அந்த எல்லாத்துக்கும் ஒரு முதல் தெரியாதனமும் ஒரு உருண்டையை கொடுத்துட்டாங்க. சாப்பிட்றப்ப எல்லா பேரும் கை நீட்டிகிட்டு இருப்பாங்க, நாங்களும் கை நீட்டிகிட்டே இருப்பேன், கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓரளவுக்கு அந்த அவங்களுக்கு தேவையானவோ மற்ற எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்துக்கிறது ரொம்ப பச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் அந்த அம்மாவுக்கு சாப்பாடு இருக்கா, டீச்சருக்கு எல்லா சாப்பாடும் கொடுத்துருவாங்க. டக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. பாபா இந்த நம்ம இதில் சொல்கிற மாதிரி எவன் கிளாஸில் ஃபஸ்ட்டு அவன் தான் டான்ஸ் கிளாஸ் கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி, எவன் 1லேருந்து 5க்கு நல்ல மார்க் எடுக்கிறான்னு அவனுக்கு மட்டும்தான் உருண்டை அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கும் உருண்டைக்கு ரொம்ப தூரமாகிடுச்சு, சாப்பாடு ரொம்ப தூரமாகிடுச்சு. அப்போ டிஃபன் பாக்ஸ் திருட ஆரம்பிச்சிட்டோம் சேர்ந்து. இதுக்கப்புறம் நம்ம டீச்சரை அந்த டீச்சர் டிஃபன் பாக்ஸை கொண்டு வரதே விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு நல்ல பதிவான வேலைகள் தான் நாங்களாம் பண்ணியிருக்கோம். பரவாயில்ல. அந்த தம்பியாவது வந்து நான் வேலைக்கே போக மாட்டேன், என்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பள்ளிக்கூடத்தை தவிர எங்கே வேண்டாலும் போமா நான் போகிறேன், எனக்கு தயவுசெய்து பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் நான் அனுப்பிடாதுன்னு நான் அடம் பிடிச்சிருக்கேன். இன்னைக்கு அதை அவ்வளோ அழகாக அவ்வளோ சுவாரஸ்யமாக சூப்பராக சொல்லி ரசிக்க வச்சு சிந்திக்க வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ள தகுந்தீங்க பாருங்க. நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்து இவ்வளோ இன்னல்ல இருந்து ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் கடந்து வந்து இன்னைக்கு வந்து இந்த காண்றப்ப கும்பிடுவதற்கு கைகள் பத்தாதுனே, உண்மைக்கானே அத்தனை கைகள் வந்து அவளும் கும்பிடணும்னே. எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கீங்க. ரொம்ப பெருமையாக இருக்குண்ணே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுண்ணே. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் சொல்லி சந்தோஷ் நாராயணனே வாழ்த்துக்கண்ணே. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தீங்கண்ணே. நிறைய இடத்துல ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்கண்ணே. அது வந்து தேனி ஈஸ்வரண்ணே, நான் வெண்ணிலா கபடிக்குள்ளே பண்ணுறப்போ முதல் கேமராமேன் நான் சினிமாவில் நான் அவரை பார்த்தது.
அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுண்ணே. சொல்லிக்கிட்டே போகிறேன், அவ்வளோ சாப்பிட்டேன், அவ்வளோ சாப்பிட்டு இந்த படத்தை ஆரம்பித்த எண்டு வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே போயிருவேன். ஏன்னா இந்த மாதிரி படங்களும் நான் சொல்ல முடியாது. கௌதம் வாஸ்தவன் சார் நம்ம படங்கள் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அதில் வந்து அந்த ஒரு ஸ்டைல் வேறு. ஆமாம், அதுக்கு எனக்கு ரொம்ப தூரமாக இருக்கணும். ஆனால் இதில் அப்படியே கவிதையாக இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு நிறையா அது அந்த பையன் ஓடியாந்து ஃபஸ்ட்டு அங்கே கீழே இருந்து கட்டில் கீழே எழுப்பி விட்டு வேகமாக ஓடியாந்து போகிற வழியில் அந்த டம்முன்னு பாலத்தை கீழே குதிச்சு அந்த தண்ணியை அள்ளி முகத்தை கழுவிட்டு அள்ளி பிடிச்சிட்டு போய் பாருங்க. இதை விட ஒரு பதிவு எதுவுமே இருக்கான்னு நினைக்கிறேன். அது மாரியன்னு உங்களை சேர்ந்ததேன் தேனீஸ்வரன் அது படம் பிடிச்ச விட அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு நடித்த அத்தனை பேர்த்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தம்பிகளா தமிழ் சினிமாவுக்கு அற்புதமான ஒரு நடிகரை கொடுத்துட்டார் அண்ணன். அந்த செல்ல குட்டிகளுக்கு, கட்டி பெத்தார்களுக்கு, தங்க பெத்தார்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் நன்றி. நன்றி, ரொம்ப நன்றிண்ணே. 23 யோசிச்சு பார்க்கவே முடியாத விஷயந்தான். ஏன்னா அண்ணனோட கொட்டுக்காளி ரிலீஸ் ஆகுது. நானும் கொட்டுக்காளி பார்த்துட்டு அவரும் வாழையை பார்த்து ரெண்டும் ஒரே நாள் பார்த்தோம். அண்ணன் வந்து வாழையை பார்த்துட்டு போனார், அதுக்கப்புறம் நான் கொட்டுக்காளிக்கு வந்து பார்த்தேன். அதே ஸ்க்ரீனில், அதே தேட்டரில், அதே சீட்டில் உட்காந்து நான் பார்த்தேன். அவர் பார்த்துட்டு வாழையை பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு போகிறாரு. அவர் போனதுக்கப்புறம் நான் கதவை பிடிட்டு கொட்டுக்காளி பார்த்தேன். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. கொட்டுக்காளியை மறந்துட்டு அவரை இன்னைக்கு கட்டி பிடிச்சதும், நான் வாழையை மறந்துட்டு அவரை கட்டி பிடிச்சதும் ரொம்ப ஒரு முக்கியமான வேலையாக நான் பார்க்குறேன், முக்கியமான விஷயமாக பார்க்குறேன். ஏன்னா அவருக்கு அவ்வளோ ப்ரொமோஷன் வேலைகள் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு மணி நேரமாக உட்காந்துட்டு இருந்தார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ சிவகார்த்திகேயன் அவருமே வந்து வாழையை வந்து கூப்பிட்டோன்னே அதே டேட்டில் தான் ரிலீஸ் ஆகுது 2 படமுமே. அவர் எனக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்காரு, எனக்கு பேசி கொடுத்துருக்காரு. வினோத் அவன் வந்து எங்கே சுற்றிட்டு இருக்கான்னு தெரில, வரல. ரொம்ப நிச்சயமாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 படமும் ஒன்றா வருது அப்படிங்கிறதுல வந்து 2 படம் ஒன்றா டேட்டு போடும்போது அடிக்கடி பேசிகிட்டு இருக்க ஆட்கள் தான். நாங்கள் அடிக்கடி பேசிகிட்டு இருக்க ஆட்கள் போது வாழை ரிலீஸ் ஆகுது, கொட்டுக்காளி ரிலீஸ் ஆகுது, 2 பேரும் 2 படமும் ஒன்றா ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கடத்துக்கு மேலே 2 ஒன்றா வந்தால் இன்னும் பெட்டராகும் தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்படி தான் வாழையும் கொட்டுக்காளியும் வருது. நிச்சயமாக வாழையும் எழுதக்கூடிய கைகள் எல்லாமே கொட்டுக்காளியும் எழுதுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கொட்டுக்காளியும் எழுத கைகள் எல்லாம் வாழையும் எழுதுனா சந்தோஷமாக. ஏன்னா 2 பேருமே சாதாரண மண்ணில் இருந்து புடுங்கி எடுத்துகிட்டு வந்த கதைகள். ரொம்ப ரொம்ப அடிப்பட்டு மண்ணில் இருந்து வினோத்துங்கிறவன் இன்னும் வினோத் ராஜ் அப்படிங்கிறவன் இன்னும் என்னை மாதிரியே அவன் இன்னும் பிடிங்கி எடுத்துட்டு இன்னும் சொல்லப்படாத கதை நிறைய வச்சிருக்கான். வினோத் அங்கேருந்து பிடிங்கி எடுத்துகிட்டு தான் கொட்டுக்காளி கொண்டு வந்திருக்கான். யோசிச்சு பார்க்கும்போது இது கோயின்சிடென்ட் மாதிரி தான் நடக்குது. ஆனால் 2 பேருமே நிச்சயமாக சொல்கிறாள் அண்ணனோட நடிப்பு. நெல்சன் சொன்னாப்புல, நெல்சன் கொட்டுக்காளியும் பார்த்தாப்புல. இப்போ வாழையை பற்றி நெல்சன் இப்படி பேசினார்ல, கொட்டுக்காளியை பற்றி நெல்சன் பேசினா எப்படி இருக்கும் யோசிச்சுப்பாங்க. நெல்சன் சொன்னாப்புல என்கிட்ட, தலைவா படம் பார்த்தீங்கன்னா கொட்டுக்காளின்னு கேட்டாப்புல. நான் வந்து இல்லை இனிமே தான் பார்க்கணும் அப்படின்னு. இந்த ஆட்டோக்குள்ள ஒரு சீன் நடிச்சிருக்காப்புல சூரி அப்படின்னாப்புல. என்ன என்னாச்சு அப்படின்னு நலுக்குன்னு மிதிக்கிறாப்புல. அப்போ தான் கூப்பிட்டு கேட்டேன், இது வந்து ஆர்டிஸ்டாக இருக்காதோ ஆட்டோக்குள்ள உட்காந்துருக்க ஃபுல்லாக. அதே மாதிரி டைரக்டர் வினோத்தில் கூப்பிட்டு கேட்டேன், ஆர்டிஸ்டான்னு கேட்டால் இல்லை அது எங்கள் ஊர் சொந்தக்காரங்க அப்படின்னாரு. சொந்தக்காரங்களை கூட்டி வந்து மிதிக்கிறது தான் வேலையாகும் 2 பேத்துக்கும் அப்படின்னு கேட்டார். ஏன்னா வாழையிலேயே அதே தான், எல்லா கஷ்டத்தையும் எங்கள் சொந்தக்காரங்க தான் அனுபவிச்சாங்க. அது ஏன்னு அவருக்கு தெரியும். அவ்வளோ மிதிக்க முடியாது அடுத்தவங்களை. இதுனா நம்ம சொந்தக்காரங்களாம் நல்லா மிதிச்சிடலாம்னு சொல்லிட்டு அண்ணன் மிதிக்கிறதே தெரியும். ரொம்ப அற்புதமான நடிப்பு. நான் கொட்டுக்காளி பார்த்து யார்கிட்டயுமே பேசுகிறேன். நான் கொட்டுக்காளி நேரத்தை முடியும் போது 3 மணி நான் படம் பார்க்கும்போது நான் ஸ்டேஜில் பேசுகிறான்னு விட்டேன். ரொம்ப ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு படைப்பாத படம் அந்த படம் இருக்கும். நிச்சயமாக அந்த 2 படமும் ஒன்றாவது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக அந்த 2 படமுமே தமிழ் சினிமாவுக்கு முக்கியமான படங்களாக இருக்கும். ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ. அண்ணே, அப்புறம் ரஞ்சித் அண்ணே, உங்களுக்கும் தங்களான் டீம் எல்லாருக்கும் என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. காரில் உட்காந்து போகிறப்ப 1000 போஸ்ட்டுகள் பார்த்தாலும் இந்த மாதிரி போஸ்ட்டை பார்க்குறப்ப நாங்களும் உலகசன் மார்க்கிட்ட இருப்போம்டா, எங்களாலும் படம் பண்ண முடியும்டா அப்படின்ற உங்கள் போஸ்ட்டு காட்டிக்கிட்டே இருக்குண்ணே. உங்களுக்கும் விக்ரம் அண்ணனுக்கும் டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்ண்ணே. நன்றிங்கண்ணே. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே வந்து ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபில்ம் எல்லாருக்குமே இருக்கும். கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபில்ம் பண்ணும்போது எப்போதுமே வந்து நம்ம பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து ஏதோ ஒன்று பண்ணுவோம். ஆனால் இந்த வாழை வந்து ஐ திங்க் தமிழில் முதல் ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஃபில்ம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஃபில்ம்னு கிளைம் பண்ணி பண்ணுறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் நான். ஏன்னா அப்படி ஒரு படம் பண்ணுறது வந்து ஒரு முக்கியமான அடுத்த கட்டமான ஒரு சமூகத்தில் வர்ற சினிமாக்களில் அடுத்த கட்டமான ஒரு நகர்வாக நான் பார்க்குறேன். பிகாஸ் ஒரு ஃபில்ம் மேக்கர் தன்னை வந்து ஒரு பொதுவில் வந்து ஓகே
நான் இப்படிப்பட்டவன், நான் இங்கேருந்து வர்றேன் அப்படின்னு வைக்கிறதன் மூலமாக நாம் பார்வையாளர்களாக அந்த ஃபில்ம் மேக்கரையும் அவனுடைய வேர்ல்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஒரு பக்கம், இன்னொன்று அவன் தன்னைத்தானே வந்து ஒரு அப்ஜெக்டிவாக பார்க்கறதுக்கும் தன்னுடைய வாழ்க்கையை அதுவரை வந்த இடத்துலேருந்து இதுக்கப்புறம் என்னவா ஆக போகிறோன்றத ஒரு அப்ஜெக்டிவாக ஒரு கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணுறதுக்குமான ஒரு ஸ்பேஸாக இருக்குது. அப்படி இந்த படம் ஒரு வெரி 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 இம்பார்ட்டண்ட் மொமெண்ட் இன் தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் ஒரு நமக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, எல்லா நிலைகள்லையுமே இருக்குது. அந்த கஷ்டங்களில் நாம் துவண்டு போகிறோம், தோற்று போயிடுறோம், நமக்கு இனிமே வாழ்க்கை இல்லை, என்ன பண்ண போகிறோம், இருண்டு போச்சோன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி நினைக்கிறவங்களுக்கு நம்மை விட பல சவால்களையும் இன்னல்களையும் சந்தித்து ஒருத்தன் இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கிறான் அப்படின்றது வந்து மாறி தன்னை முன்னாடி இப்படி இந்த படத்தின் மூலமாக தன்னை முன்வைக்கும்போது, சமூகத்துக்கு முன்னாடி தன்னை அப்படி காட்டும்போது மாறி வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனல் ஃபிகராகவும் மாறாரு. நாட் ஜஸ்ட் அஸ் அ ஃபில்ம் மேக்கர், ஜஸ்ட் அஸ் அ ஹியூமன் பீயிங், ஒரு பர்சனாக வந்து ஒரு நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக மாறுறாரு. அந்த அளவில் இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக நான் பார்க்குறேன். அண்ட் மாரியோட ஃபில்ம் லாங்குவேஜ் குமார் ராஜா மென்ஷன் பண்ணார். இதுவரைக்கும் பார்த்த மாரி செல்வராஜுடைய படங்களிலிருந்து இந்த படம் இன்னும் கொஞ்சம் அழுத்தமான ஒரு படமாக மாறி இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபில்ம் லாங்குவேஜ் அந்த ஃபில்முடைய டென்சிட்டி இன்னும் அதிகமாக இருக்குது. ஷார்ட்ஸில் அந்த கதையை நகர்த்துற விதமாக இருக்கட்டும், அண்ட் ஆர்டிஸ்ட்டை பெர்ஃபார்ம் பண்ண வச்ச விதத்தில் இருக்கிற சட்டிலிட்டி வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ரிஃபைன்ட் ஆகிருக்கு. ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் ஆல்சோ ஹி ஹஸ் இவால்வ்டு. அதுவுமே வந்து ஒரு அடுத்த கட்டத்தில் தான் இருக்குது. இந்த படம் மாரி செல்வராஜுக்கு ரொம்ப முக்கியமான படம். ஐ எம் நாட் கோயிங் டு சே தட் திஸ் இஸ் இஸ் பெஸ்ட் ஃபில்ம், பிகாஸ் எப்போவுமே ஒரு ஃபில்ம் மேக்கரோட பெஸ்ட்டு அடுத்த படம் தான். இந்த படம் கிடையாது, அதுக்கு இது அடுத்த படம். அவருக்கு இதை விட சிறந்த ஒரு படம் அவர் பண்ண போகிறார் அடுத்த படமாக. ஸோ அதுக்காக தான் நான் எப்போதுமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அந்த விதத்தில் இது ஒரு மிக முக்கியமான படம், அவருக்கு இது வரைக்கும் பண்ண படங்களில் ரொம்ப முக்கியமான படம். அண்ட் அவரோட இந்த ஜேர்னியில் கூட இருந்த அந்த டீம், டெக்னிக்கல் டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு நடித்தவங்களுக்கு இது எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலையாக இருந்திருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா கொஞ்சம் ரியலாக எதையாவது எடுக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணோம்னா அது வந்து யார் மேலே அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும், நடிக்கிறவங்களுக்கு தான் அது வந்து பெருசாக தெரியுன்றது எனக்கு தெரியும். அதனால் வந்து இந்த படத்தில் நடித்த ஆமாம், ஸோ இந்த படத்தில் நடித்தவங்க சின்ன பசங்களாக இருக்கிறதால அவங்களுக்கு இன்னும் சவால்கள் அதிகமாக இருந்திருக்கும். மாறி வந்து அவங்கள வந்து திட்ட இடத்துல திட்டி, கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் எல்லாம் தாஜா பண்ணியிருப்பார். நிறைய திட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் அவன் அந்த கோவத்திலே தான் இருக்கான் அவன். எனிவே, ஸோ எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆல் த ஆக்டர்ஸ் யாருமே வந்து நான் தனியாக, அதாவது எனக்கு யாருமே இவங்க வந்து நடிச்சிருக்காங்க, இவங்க வந்து தனியாக இருக்காங்க, இவங்க எல்லாம் அந்த ஊரை சேர்ந்தவங்க, இவங்க எல்லாம் மெட்ராஸ்லேருந்து கூப்பிட்டு போய் அந்த ஊரில் இறக்கி விட்டவங்கன்னு யாருமே தனியாக தெரியல. எல்லாருமே அந்தந்த கேரக்டர்ஸாகவே இருந்தாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. மை பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம். தேங்க்யூ. உங்ககிட்ட ஒரு கேள்வி சார். கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் இருக்கக்கூடிய நிறைய இன்சிடென்ட்ஸ் அங்கங்கே படத்தில் எல்லா டிரெக்டர்ஸோட அந்த இன்ஃப்ளூயன்ஸில் வந்துடும். மேபி உங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் அங்கங்கே படத்தில் ஏதாவது ஒரு காட்சியில் நிச்சயமாக நாங்கள் பார்த்துருப்போம். பட் அது உங்களுது தான் அப்படின்னு கனெக்ட் ஆகாது, பிகாஸ் அதோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். மேபி வெற்றிமாறன் சாரோட ஏதாவது ஒரு போர்ஷன் பயோபிக்காக எடுக்கணும் அப்படின்னா, ஐ மீன் இந்த சென்ஸ் லைக் ஒரு ஆட்டோபயோகிராஃபியாக எடுக்கணும் அப்படின்னா வாய்ப்புகள் உண்டா? இல்லை இருக்கு, நிறைய பிளான்ஸ் இருக்கு. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து அப்படி ஒரு ட்ரை பண்ணோம். பட் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி இவ்வளவு உண்மையால ஐ வாண்டட் டு கால் இட் அ செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஃபில்ம். என்னோட டீம்ஸில் வந்து ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்த ட்ரை பண்ணோம். அதை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன்.
பட் இட் இஸ் yet டு ஹேப்பன். அது ஸ்டில் ஆன் தி ப்ராசஸ். இல்லை, அது இப்படி ஒரு பயோகிராஃபிக்கல் ஃபில்ம் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் எதுக்கு எடுத்துக்கிட்டு இல்லை அப்படி இல்லை, வருத்தப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் யாரும் எதுவும் இழந்துடல, அவ்வளோதான். ஓகே சார், we are expecting, but thank you sir, thank you.